தோன்றிய மொழி ஈடில்லா தொன்மை மொழி அவ்வை வளர்த்த மொழி என் உயிரிழந்த கலந்த என் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். மூன்றாம் கண்களாக கொண்டு அமர்ந்திருக்கும் நீதி நடுவா நடுவர் அவர்களுக்கும் சூரியனை போல் அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அதன் கோள்களாக திகழ்கின்ற ஆசிரியர் பெருமகளுக்கும் நட்சத்திரங்களாய் மின்னுகின்ற மாணவ செல்வங்களுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்கள். என் ரசிக்கான 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண் சிசுக்கொலையை தடுப்பதை பற்றி சமுதாயத்தின் பங்காகும். பெண் சிசுக்கொலை என்பது சமூகத்தின் மெல்ல மறைந்து வரும் ஒரு கொடூரம் என்று நான் நினைத்து வர அதை இன்னும் மறைந்த பாடியில் ஆயிரம் கனவுகளோடு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து சமூகத்தின் தலை தோங்க வளர்த்த காலம் போய் இந்த சிறு சிறு காரணங்களுக்கும் பெண் சிசுக்களின் பிஞ்சு குறவலைகள் நசுக்கப்படுகின்றன. இருக்கும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசினால் இங்கு பிறக்க போகும் பெண் குழந்தைகளின் வாழ்வை கருவிலேயே அழிக்கும் கொடுமையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பல ஆசிரிய சமூகங்கள் ஆணாதிக்க சமூகங்களாக மாறி வருகிறது. ஆண்கள் கூடுதலாக பண்பாடு அரசியல் பொருளாதாரங்களில் ஒழிக்கப்படுகின்றன. மேலும் பெண்களை வளர்த்து ஆளாகுவது என்பது இச்சமூகத்தின் மிக பெரிய சவாலாகும். எனவே பல பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை விரும்புவதில்லை. அண்மை கால யுனிசெஃப் அறிக்கையின்படி இந்தியாவில் 20 மில்லியன் பெண்களும் சிறுமியரும் தொடர்ந்து பாலின வேறுபாடு காரணத்திற்காக கொல்லப்பட்டுள்ளனர். உலகின் பல நாடுகளில் ஏறத்தாழ 100 ஆண் குழந்தைகள் பிறக்கும் போது பெண் குழந்தைகள் பிறக்கின்றன. ஆனால் இந்தியாவில் 100 ஆண்களுக்கு 90க்கும் குறைவாகவே பெண்கள் பிறக்கின்றன. ஏறத்தாழ சமமாக இருக்க வேண்டிய பிறப்பு இறப்பு விகிதத்தில் அதிகரித்து வரும் பெண் சிசுக்களை பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பெண் குழந்தைகளுக்கு எதிரான இந்த மனநிலை வறுமை குடும்பங்களில் மட்டுமே தோன்றவில்லை. இத்தகைய பாலின வேறுபாடுகளும் வெறுப்பும் தோன்ற சமூக விதிகளும் பெண்களுடைய நம்பிக்கைகளுமே காரணம். ஆண் என்றால் பரவு, பெண் என்றால் செலவு. இத்தகைய சமூக விதிகளையும் கலாச்சார நம்பிக்கைகளையும் மாற்றியமைப்பதன் மூலமாகவே பெண் சிசு கொலையினை தடுத்து நிறுத்த முடியும். சமூகத்தையே சீரழிக்கும் பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அரசு. பல சட்ட திட்டங்களையும் உருவாக்கியுள்ளது. வரதட்சணைக்கு எதிரான சட்டம், வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1961, பெண் கல்விக்கு ஆதரவான சட்டம், பெண் உரிமைக்கு ஆதரவான சட்டம், பெண்ணிற்கும் சொத்தில் சம்பங்கு சம உரிமை தரும் சட்டம், கருவில் இருக்கும் சிசுவின் குறைபாடு மற்றும் வளர்ச்சி அடைவதற்காக பயன்படும் அல்ட்ராசவுண்டை சிசுவின் பாலினம் அறிவதற்கு பயன்படுத்தி பெண் சிசுவாக இருந்தால் அதை கருவிற்கும் நிகழ்த்துவதை தடுப்பதற்காக ப்ரீ கன்செப்ஷன் மற்றும் ப்ரீ டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் என்ற PMDD 1964 கொண்டு வரப்பட்டது. இச்சட்டத்தின்படி சிசுவின் பாலின பரிசோதனை செய்வது சட்டப்படி குற்றமாகும். G20 நாடுகளில் பெண்கள் வாழ்வதற்கு தகுதியே இல்லை என்ற அவப்பெயரை 2012ஆம் ஆண்டு இந்தியா சம்பாதித்தது. இப்பெண் சிசுக்களை பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டுதான் வருகிறது. இப்பெண் சிசுக்களையை தடுப்பதற்காக அரசு பல தக்க நடவடிக்கை எடுக்கும். இதனை குறைக்க முடியவில்லை. மக்களிடம் போதுமான விழிப்புணர்ச்சியும் இதற்கான சரியான தேடல் இருந்தால் மட்டுமே இப்பெண் சிசுக்களையினை தடுக்க முடியும் என்று கூறி முடிவில் சில பாடல் வரிகள். பொண்ணு போல ஆடு போறக்கு பொண்ணு பொறக்குமா 10 மாசமா போராட்டம். பொண்ணா பொண்ணா பொண்ணு புருஷன் பண்ணினார் பாட்டம். பொண்ணு பொறக்குமா 10 மாசமா போராட்டம். பொண்ணா பிறந்த பொண்ணு புருஷன் பண்ணினார் பாட்டம். கண்ணீர் வடித்தீரா செத்து போலக்கீரா நித்தங்கோம் குடி தொலைக்கீரா. கண்ணீர் வடித்தீரா செத்து போலக்கீரா நித்தங்கும் குடி தொலைக்கீரா. முட்டையுடி கீரை காணிக்க நீ எழுவனையன வேண்டி தவிக்கீரா. முட்டையுடி கீரை காணிக்க நீ எழுவனையன வேண்டி தவிக்கீரா. பொண்ணு பொறுக்குமா 10 மாசமா போராட்டம். இதுவும் பொண்ணா பிறந்த பொண்ணு புருஷன் பண்ணினார் பாட்டம். அரணி அரைக்கிறா பூமியாடொழுக்கிறா. அரணி அரைக்கிறா பூமியாடொழுக்கிறா. கண்களை மூடிக்கிட்டு பாவாத்தா கொடுக்கிறா. கண்களை மூடிக்கிட்டு பாவாத்தா கொடுக்கிறா. மனசு பதறி தவிக்கிறா.
பதறி தவிக்குது பல ஊர்களில் சிசு கொல இப்படித்தான் நடக்குது பல ஊர்களில் சிசு கொல இப்படித்தான் நடக்குது. குழந்தைய கொஞ்சம் புட்டா கொடுமை தீரும் கொடுமைக்கு கொல்லி வைக்க கொடி தர வேணாமா எதிர்காலம் மாறுமா இப்படியே போகும் எதிர்காலம் மாறுமா இப்படியே போகும் குழந்தைய வாழவிடு வாழ்வோடு போராடு குழந்தைய வாழவிடு வாழ்வோடு போராடு நன்றி வணக்கம்